கரூர் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது அவர் எழுதிய கடிதம் தானா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் தாவேக பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாவேக சார்பில் ஆதவ உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டுள்ளது என தாவேக வழக்கறிஞர் அறிவழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான மன உளைச்சலால் தாவேக நிர்வாகி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள விற்பட்டு ஊராட்சி தாவேக கிளை செயலாளராக இருந்தவர் 50 வயதான ஐயப்பன். இவர் குடும்பத்துடன் சென்னையில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்துள்ளார். சொந்த ஊரான விற்பட்டு கிராமத்தில் தாய் தனியாக வசித்து வருவதால் 20 நாட்களுக்கு ஒருமுறை அங்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பு தாய் வீட்டிற்கு வந்த ஐயப்பன் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக வந்த விமர்சனங்களை பார்த்து மன உளைச்சலில் இருந்ததாக சொல்கின்றனர். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஐயப்பன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது தாய் வீட்டிற்கு வந்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உடலை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் அவரின் சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர். அதில் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகையின் போது போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை, விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து செந்தில் பாலாஜி மூலமாக இந்த